பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளவு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு திட்டங்களை பார்த்து பார்த்து பண்ணோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பல்வேறு சூழ்நிலைகள், இங்க தேவையான திட்டங்களை போட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம். நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்தோம், நம்ம தான் உறுதுணையா இருந்தோம். கிட்டத்தட்ட 50 வருஷமா செய்யாத கபர்ஸ்தான் நான் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9-10 கோடி மதிப்புள்ள கபர்ஸ்தான் பாலக்காடு மெயின் ரோட்ல பண்ணி கொடுத்தோம். நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கபர்ஸ்தான் எங்கேயுமே கிடையாது. அப்படி பண்ணி கொடுத்தோம். அதே போல ஒரு ஜமாத்துல பிரச்சனையா இருந்தாலும் ஜமாத் கட்டுவதற்கு எந்த பிரச்சனை, ஒவ்வொரு ஜமாத்துக்கு நான் தான் பைப்பே போட்டு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஜமாத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொழில் போகும்போது கை கால கலவருக்கு தண்ணியே கிடையாது. எல்லா ஜமாத்துக்கும் பார்த்து பார்த்து எல்லாமே குடிநீர் குழாய் அமைச்சு குடிநீர் கொடுத்தோம், கேட்கறது போல பண்ணி கொடுத்தோம். ஆனால் பாத்தீங்கன்னா திமுக நமக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச திமுக எதுவுமே பண்ணல. இதுவரை பல வாக்குறுதி கொடுத்து எதை திட்டம் இப்ப கூட சட்டமன்றத்தை அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா சிறைவாசிகள் விடுதலைக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தா ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் வந்து எல்லாரும் கேட்டாங்க, எஸ்பிபி மாநில செயலர் பாத்தீங்கன்னா 3 நாளை முபாரக் அருமை சகோதரர் கேட்டாரு. எல்லாரும் நிறைய நம்முடைய ஜமாத்தில் நிறைய கோரிக்கை வச்சாங்க. நான் எடப்பாடி கொண்டு போய் பேசி கவர்னர் தீர்மானமே நம்ம தான் கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பேச எதிர்கட்சியை பத்தி பேசுறதுக்கே சட்டமன்றத்தில் எல்லாம் யோசனை பண்ணாங்க. அப்ப அந்த நேரத்தில் தான் வந்து எடப்பாடி பார்த்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டாங்க, நீ கண்டிப்பா மனிதாபன அடிப்படையில் பேசணும்ன்றது எடுத்து சொல்லி பேசினார். ஆக வெளிப்படையாக நம்ம இருக்கோம். ஆக எல்லா திட்டம் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கோவை மாவட்டத்தை மாதிரி இந்த ஆத்து பாலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல இருக்கு. அதே மாதிரி ஏரி மேல இருக்கிற ரோடு எல்லாம் நிறைய பேர் வாக்கிங் போறீங்க, ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் நம்ம கொண்டு வந்ததுதான். எல்லாமே நம்ம தான் கொண்டு வந்தோம். திமுக எதுவுமே தெரியல. இதுக்கு அதாவது ஒரு எம்எல்ஏ, அதே போல ஒரு அமைச்சர், ஒரு எம்பி, அதே போல ஆட்சியாளர்கள் இதுக்கு திட்டங்கள் செய்வதற்கு அந்த திட்டங்கள் ஒண்ணுமே பண்ணல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொரோனா தொற்று நோய் வந்தது, அது கூட பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பமும் வந்து எதுவுமே வந்து யாரையும் ஒதுக்கல. ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய குடும்பம் பார்த்து சகோதர குடும்பம் பார்த்து எல்லாத்துக்கும் தேவையான பொருள் கொடுத்தோம். அதாவது நிறைய பேருக்கு கொரோனா வந்தது, எல்லாத்துக்கும் பதுக்க வசதி ரெடி பண்ணி கொடுத்தோம், ஆக்சிஜன் பண்ணி கொடுத்தோம், நிறைய உயிர்களை காப்பாற்றணும். அதே போல அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம டெல்லிக்கு ஏதோ ஒரு அமைப்பு போய் நல்லா மாட்டிட்டாங்களா, அவங்களை பூரா இஎஸ்ஐ கொடுத்து அட்மிட் பண்ணி சரி பண்ணோம். பப்ளிக் ஜமாத் அவங்கள பூரா எடப்பாடி பேசி கொண்டு வந்து இஎஸ்ஐ அட்மிட் பண்ணி ஒவ்வொருத்தரும் சரி பண்ணோம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உறுதுணை நம்ம தான் இருந்திருக்கோம். 19 நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது நம்ம பாளையார்ல. அப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் நமக்கு பெரிய ஓட்டு போல இதே மாதிரி தோல்விதான். அந்த நேரத்தில் வந்து எங்க சொல்ற கூட யோசிச்சாங்க. நான் தெரிஞ்ச உடனே போய் நான் தான் உடனடியா எல்லாத்துக்கும் கேஎஃப்சிசி அட்மிட் பண்ணு. நேரம் கேள்வி நடந்தது. உடனடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதி வாங்கி கொடுத்து கூடுதலா ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 லட்சம் நிதி வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, கேஎஃப்சிசில கொண்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்ல பேசி 25 லட்சம் 30 லட்சம் மதிப்புள்ள சிகிச்சை தர ஏற்பாடு பண்ணதான். ஆகவே எல்லாத்துக்கும் உடனே நம்ம தான் இருந்திருக்கிறோம். எந்த பிரச்சனை அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரருடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் எம்பிபிஎஸ் படிப்புக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ஃப்ரீயா வாசிட்டு வாங்கி கொடுத்துருக்கிறேன். அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய இருக்காங்க, இருக்கு நிறைய வேலை இருக்காங்க, சம்பந்தப்பட்ட நிறைய இருக்காங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்கல, எல்லாருமே சகோதரர் தான். என்ன பண்றது அப்படிதான் இதுவரை பார்த்துட்டு இருக்கிறோம். அது எப்படி நடக்கும்? எடப்பாடியார் அப்படித்தான், அண்ணா திமுக அப்படித்தான். இது வந்து ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக. எப்பவுமே ஜாதிய சமுதாயத்தை வச்சு ஓட்டுவாங்க கட்சி வேற. என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும். அதாவது அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் நல்லா பண்ணலாம். ஒண்ணு இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் இந்த மார்க்கெட்ல இந்த கடை பிரச்சனை நம்ம எப்படி எல்லாத்துக்கும் டீல் பண்ணி கொடுத்தோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கடையெல்லாம்? அது ஆமா, அதுதான் திமுக. இதெல்லாம் புரிஞ்சு நீங்க எடுத்து சொல்லணும். அது காய்கறி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம், தேவையானது போல கொடுத்தோம். அது ரம்ஜான் டைம் காட்டி வேற எல்லாம் மாத்தி கொடுத்து பொருள் அதெல்லாம் கொடுத்தோம். ஆமா, பிரியாணி அரிசி கொடுத்து எல்லாமே கொடுத்தோம். தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்ம தான் பார்த்து பார்த்து நல்லா பண்ணியிருக்கோம். ஜிஹெச் எடுத்தீங்கன்னா இருதய அறுவை சிகிச்சைக்கு பண்றோம், ஜிஹெச்ல சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு பண்றோம், ஜிஹெச் இதெல்லாம் இல்ல, நம்ம தான் இதெல்லாம் கொண்டு வந்தோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம், கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். இவங்க எதுவுமே பண்ணல. கோயம்புத்தூர்ல இத்தனை மேம்பாலம் கட்டியிருக்கிறோம். அதே போல தாலுகா ஆபீஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம், கலெக்டர்ஸ் புது பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம், எஸ்பிஎஸ் புது பில்டிங் கட்டி கொடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு திட்டங்கள் கொடுத்து 6 புதிய கல்லூரி காலேஜ் கொடுத்துருக்கிறோம். 2000 ஃபீஸ்ல படிக்கிற குழந்தைகள்லாம் பிரைவேட் காலேஜ் 30,000 ஃபீஸ் ஆகும். நிறைய அட்மிஷன் இருக்க, நிறைய குழந்தைகள் நிறைய அட்மிஷன் நானே வாங்கி கொடுத்துருக்கேன் கடையில இந்த பகுதியில் எல்லாமே. ஆகவே எல்லாம் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சிஏஏ பிரச்சனை வரும்போது அந்த நேரத்திலையும் சட்டமன்றத்திலையும் சரி,
கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி இந்த திட்ட கண்டிப்பா அப்பவே வந்து இங்க கொண்டு வர மாட்டோம், இதுக்கு நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் இங்க கோயம்புத்தூர்ல நிறைய பக்கிறது அப்ப போட்ட வழக்குகளை ரத்து பண்ண சொல்லி நம்ம தான் போய் பேசணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஜ் கமிட்டி புனித பயணத்துக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வந்து 6 கோடி ரூபாய் மானியத்தை ரத்து பண்ணாங்க. உடனடியே நான் தான் எல்லாத்தையும் ஜமாத்துல வந்து கடப்பாட்டு கொடுத்து பேசி 6 கோடி வாங்கி கொடுத்தோம். அதே போல ஹஜ் புனித பயணத்துக்கு போறது கட்டணம், தங்குறது கட்டணம் கிட்டத்தட்ட 10-12 கோடியில எடப்பாடியா கட்டி கொடுத்தாங்க. நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இப்படி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஆனா என்ன பண்ணாங்க, திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, முன்னாடி சேர்ந்துருவாங்க, பின்னாடி சேர்ந்துருவாங்க, சைடில் போய் சேர்ந்துருவாங்க, பிஜேபி இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஆனால் அப்படி எல்லாம் பண்ணி ஓட்டை மாற்றி பொய் சொல்லி வாங்கினாங்க. ஒரு வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்து தண்ணி நிற்குது, நான் பார்க்க போயிருந்தேன். பார்த்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி தெரிஞ்சவங்க தான். ஆனால் என்னன்னா, நாங்களாம் இந்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். என்னம்மா என்ன இல்லை, எல்லாருமே வந்து எல்லாம் திமுக எல்லாரும் வந்து நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் ஆட்சி முடிச்சு நீங்கள் பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்துருவீங்க சொல்லிட்டாங்க. என்னையவே இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு அண்ணா திமுக தலைவர் காலத்துலேருந்து அப்படியே அப்பா இருக்காரு, இப்படி வர்ற ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அம்மாவோட ஸ்ட்ராங்கா எடப்பாடி முக்கியமாக இருக்கிறோம். நம்மளே இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் முக்கியம், கவனமாக இருக்கணும். பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ம வந்து எடப்பாடி எடுத்த முடிவு ஸ்ட்ராங்காக இருப்பார் இருந்தார். இது சாதாரண கட்சி இல்லை, இளைஞர்களுக்கு ஃபஸ்ட்டு அரவணைங்க. இளைஞர்கள் நிறைய கொண்டு வாங்க, இளைஞர்கள் நம்ம கட்சிக்கு வருவாங்க. ஏன்னா எடப்பாடியார் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த கட்சி சாதாரண கட்சி, இந்த கட்சியில் இருக்கிறதே பெருமை. 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். அத்தனை திட்டம் நம்ம தான் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கிறோம். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நம்ம தான் மீட்டெடுத்திருக்கோம். ஆகவே இது பாரம்பரியமான கட்சி. இது இந்த கட்சியில் இருந்தால் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், என்னை பொறுத்தளவுக்கு இங்கே நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்துருக்கிறேன்.